முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணமாக 15 நாட்கள் அமெரிக்காவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இதுதான் முதல் செய்தி. இதில் என்ன விசேஷம்? முதலமைச்சர் போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு, 15 நாளில் தானே போகிறாரு. இதில் என்ன விசேஷம்னு கேட்கலாம். இதில் தான் நிறைய விசேஷங்கள் இருக்குது. முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு அதாவது நாட்டினுடைய நிர்வாகமே சுத்தமாக புரியலை. அதாவது ஸ்டாலினுக்கு முதலமைச்சர்னு தான் பேர். சட்டம் என்ன சொல்லுது, முதலமைச்சர் பதவினா என்ன, அதனுடைய பொறுப்பு என்ன, எந்த விஷயமும் சுத்தமாக தெரியலை. ஸ்டாலின் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கோடிக்கணக்கில் உங்கள் திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கிற பெரிய பணக்காரராக இருக்கலாம். உங்கள் பையனும் உங்கள் மருமகனும் 30,000 கோடி வரை கொள்ளையடித்து நீங்கள் உலக மகா பணக்காரர்களாக இருக்கலாம். அது தனி. ஆனால் நீங்கள் ஒரு முதலமைச்சர், இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. நீங்கள் முதலமைச்சர்னால் உங்களுக்கு மாத சம்பளம் கை நீட்டி மக்கள் வரி பணத்திலேருந்து வாங்குறீங்க. அப்போ நீங்கள் அந்த பதவி இருக்குது பாருங்கள், அந்த பதவியில் ஒரு ஊழியர், மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் வெளியில் போகிறதா இருந்தால் மற்ற அரசு ஊழியர்களுக்கு என்ன விதிமுறைகளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சும்மா மாத சம்பளம் வாங்கிட்டு வெளியூர் 15 நாள் போய் சுற்றுவீங்களா? லீவு போடணும். அதாவது தன்னுடைய பொறுப்புக்கு ஒருத்தரை நியமிக்கணும். இதுதான் நடைமுறை. இப்போ எங்கள் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஒரு வாரம் லீவில் போடுறாருன்னு வைங்க, டிஜிபி பொறுப்புன்னு ஒரு ஆளை கொடுத்துருவாங்க, இன்சார்ஜ். என்ன ஒரு வாரம் தானே போகிறாரு, மிகப்பெரிய பதவி அது, ஒரு பொறுப்புன்னு கொடுத்துருவாங்க. எஸ்பி போகிறாருன்னு வைங்க, ஒரு வாரம் இன்சார்ஜ் எஸ்பி பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவருக்கு போட்டுருவாங்க. திடீர்னு அவசரம் இது வரும், போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க பக்கத்து மாவட்டத்தில். நீதிமன்றங்களையும் அப்படித்தான். ஒரு கோர்ட்டில் ஜட்ஜு லீவுனா ஒரு நாளைக்கே பக்கத்து கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு இன்சார்ஜ், அந்த அன்னைக்கு வரக்கூடியதெல்லாம் அவர் தான் கையெழுத்து போடணும். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, சம்பளம் கை நீட்டி வாங்குறீங்கல்ல. ஜெயலலிதா மாதிரி சம்பளம் வேணான்னீங்களா? ஒரு ரூபா தான் வாங்குவேன்னு கை நீட்டி இத்தனை கோடி வச்சுருந்தும் சம்பளம் வாங்குறீங்கல்ல. நீங்கள் உங்களுடைய பதவியில் வேறு ஒரு ஆளை நியமிக்காமல், ஒரு பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பு யாருன்னு வைக்காமல் நீங்கள் எப்படி ஒரு இதில் விட்டுட்டு ஒரு அரசாங்கத்தில் பொறுப்பு இல்லாமல் எப்படி போகிறீங்கிறத ஸ்டாலின் எங்களுக்கு பதில் சொல்லணும். சாதாரண டிஜிபி, கமிஷனர், எஸ்பி, இந்த மாதிரி உங்கள் கலெக்டரு, இந்த மாதிரி எந்த பதவிகளாக இருந்தாலும் அவங்க வெளியில் போனால் பொறுப்புன்னு ஒரு ஆளை போகணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டாலின் தன்னுடைய சொந்த மகனையே நம்பலை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 19ஆம் தேதி முடிவு பண்ணபடி உங்கள் மகனும் துணை முதல்வர் ஆக்கியிருக்கணும். அப்போ நீங்கள் போகலாம், துணை முதல்வர் என்னுடைய பணிகளை கவனிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவசரமான கோப்புகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி 26, 27, 30ஆம் தேதி பணியிலேருந்து ஓய்வு பெறுவாங்க. முக்கியமான பெரிய பதவியில் இருக்கிறவங்க சிஎம் தான் அதில் கையெழுத்து போடணும். நீங்கள் இங்கே ஆள் இல்லைன்னா யார் போடுவார்? ஒரு பொறுப்பு முதல்வர் இருந்தால் போடுவார். இப்போ யாருமே போட முடியாத கையெழுத்து. அப்போ நிர்வாகம் இந்த 15 நாளைக்கு ஸ்தம்பித்துன்னு இருக்குமா இல்லையா? அவர் சொல்லி இதுக்காகத்தான் அவர் லீவு போடாமல் எல்லா ஆஃபீஸருங்களும் செய்கிற வேலை, லீவு போடாமல் டியூட்டி காட்டிட்டு போகிறது. அங்கே முதலீடுக்கு போகிறேன், யார் ஏமாத்துறீங்க, நீங்கள் தான் சிகிச்சைக்கு போகிறீங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? போயிட்டு வாங்க. 10-15 நாள் வேறு ஒருவரிடம் மொத்தமான பணியை கொடுத்து விட்டு போகணுமே ஒழிய இப்படி பொறுப்பற்ற முறையில் நீங்கள் எப்படி போகிறீங்கிறது தான் கேள்வி. எம்ஜிஆர் 1984 உடல்நலம் இல்லாமல் அமெரிக்கா போனார் சிகிச்சைக்கு. உங்கள் அப்பா என்ன கற்றுனாரு தெரியுமா? இங்கே நிர்வாகம் என்ன ஆகிறதுன்னு கேட்டார். அதே கேள்வியை நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். 15 நாளைக்கு நிர்வாகத்திற்கு மாற்று பொறுப்பை என்ன பண்ணிட்டு போயிருக்கீங்க? அதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் அப்பா அன்னைக்கு மக்களை பார்த்து கேட்டார். அங்கே ஃபைல்கள் எல்லாம் அங்கே போய் ஒரு எம்ஜிஆர் கையெழுத்து போடுறாருன்னா அவரே செத்து ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க. அவர் எங்கே கையெழுத்து போட போகிறாருன்னு சொன்னவர் உங்கள் அப்பா. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அவர் சிகிச்சைக்கு போனதுக்கே அவ்வளவு கற்றுனார். ஏன் உங்களை எடுத்துக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் இல்லாமல் அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. 2 நாள்லேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னும் சில நாட்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று என்ன அறிக்கை விட்டீங்க ஸ்டாலின்? பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஜெயலலிதா அட்மிட் பண்ணோன்னே 2016 அட்மிட் ஆனோடனே என்ன எழுதுனீங்க, என்ன அறிக்கை விட்டீங்க? ஜெயலலிதாவுக்கு பதிலாக ஒரு இடைக்கால முதல்வரை போடணும், அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், அவரால் பணி செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா?
அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அதனால் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போனதை பற்றி நான் எந்த கவலையும் படலை. நீங்கள் இங்கேயே பொம்மை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போனாலும் பரவாயில்ல. ஆனால் பொம்மை முதல்வர் ஒரு பொம்மை கையெழுத்த போடணுமே, அதுக்காவது ஒரு ஆள் இருந்திருக்கணுமே. ஆக எந்தவித மாற்று ஏற்பாடையும் செய்யாமல் வெளிநாட்டுக்கு ஸ்டாலின் செய்தது சட்டப்படி தவறு, மிகப்பெரிய தவறு. ஒரு பெரிய நிர்வாகத்தையே பொறுப்பில்லாமல் யாரையுமே நியமிக்காமல் அவர் சென்றிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை ஸ்டாலின் மீது சுமத்த விரும்புகிறேன். ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறார்? நான் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே நான் இங்கே ஃபைல் பார்ப்பேங்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் அமெரிக்காவுக்கு நமக்கு நேர வித்தியாசம் எப்படின்னா, நமக்கு பகல், அவங்களுக்கு இரவு, அவங்களுக்கு இரவு, நமக்கு பகல். இப்போ ஸ்டாலின் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே இயங்கும் செக்ரட்டேரியேட்டு தலைமைச் செயலகம்லாம் அவங்க அவர் தூங்கிட்டு இருப்பார் அமெரிக்காவில். அப்போ தான் இயங்கும். அங்கே அவருக்கு பகலாகும்போது இங்கே எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி நிர்வாகத்தை பார்ப்பீங்க? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நேர வித்தியாசத்தில் எப்படி பார்ப்பீங்க? அப்போ என்ன அர்த்தம்? 15 நாளைக்கு ஃபைலு குமிஞ்சிடும், கையெழுத்தே இல்லாமல், முக்கியமான பணிகள் எல்லாம் அப்படியே தேங்கிடும். அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா இப்போவே ஃபைலு குமிஞ்சு கிடக்கு நீங்கள் கையெழுத்து போடாமல். அதனால் ஸ்டாலின் அவர்கள் எந்தவித ஒரு மாற்று ஏற்பாடையும் செய்யாமல் வெளிநாட்டுக்கு சென்றது ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்வோம்.